Master, once a failed teacher, coming back as a real master. எபிசோட் 6. மோனா ஜீவாவை பார்த்து கடிந்து கொண்டு கேட்டாள். நீங்க எனக்கு கைட் பண்ண நான் என்ன பண்ணணும் என கேட்டுக்கொண்டு நின்றாள். ரொம்ப சிம்பிள், என்னவும் ப்ரொஃபஸரா ஏத்துக்கோ, அவ்வளவுதான் என ஜீவா கையை விரித்து கூறினான். என்னது, நீங்க எனக்கு ப்ரொஃபஸரா? நோ வே என உறுதியாக கூறினாள் மோனா. உனக்கு 2 ஆப்ஷன் தான், என்கிட்ட ஸ்டூடெண்டாவா இல்லனா இப்பவே இங்கிருந்து போ என திட்டவட்டமாக கூறினான் ஜீவா. மோனா, அதான் இவர் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையே, அப்புறம் என்ன, உன்னை நல்லா கைட் பண்ணனா சேர்ந்துக்கிறேன்னு சொல்லு என மோனா தோழி மோனாவின் காதில் கிசுகிசுத்தாள். மோனா தலையசைத்து விட்டு, ஓகே, நீங்க என்கிட்ட இருக்கிற குறைய கரெக்டா சொன்னா உங்களை என்னோட ப்ரொஃபஸரா சூஸ் பண்றேன். ஒருவேளை உங்களால முடியலனா இந்த ஸ்கூல் ஃபுல்லா உங்களை பத்தி மைக் போட்டு சொல்லுவேன் என முடிவாக கூறினாள் மோனா. ஏய், அவ பேச்சு கேட்டு இப்படி தப்பா முடிவு பண்ணாத. நீ இவர்கிட்ட ஸ்டூடெண்டா சேர்ந்தா லீனா மேம் கிட்ட சேர முடியாது, அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ என இன்னொரு தோழி அருகிலிருந்து மோனாவை குழப்பினாள். குளத்தில் கல் எறிந்தது போல் மோனாவின் மனது மேலும் குழம்பியது. என்ன பயமா இருக்கா? பயந்துட்டா விடு, ரொம்ப ரிஸ்க் எடுக்காத என ஜீவா மோனாவை பார்த்து கூறினான். புரொஃபசர் லீனாவிடம் சேருவதை தன் லட்சியமாக கொண்ட மோனா இப்போது எப்படி தன் முடிவை மாற்றுவது என யோசித்தாள். ஜீவா கண்டிப்பாக சிறப்பாக செயல்பட முடியாது என முழுமையாக நம்பிக்கொண்டு அவனிடம் சேர்ந்து முகத்திரையை கிழித்து பின் விலகிவிடலாம் என நினைத்தாள் மோனா. ஓகே சார், உங்ககிட்ட ஸ்டூடெண்டா சேர எனக்கு சம்மதம் என கோபத்தை அடக்கிக் கொண்டு மெல்ல புன்னகைத்தாள் மோனா. சரி, அப்போ இந்த கிளாஸ் ரூமை கிளீன் பண்ணு, அப்படியே வெளியில இருக்கிற பாத்ரூமையும் கழுவிரு, அப்புறம் நான் உனக்கு கைட் பண்றேன் என ஜீவா அமைதியாக கூறினான். எனது பாத்ரூமா? நானா என அதிர்ச்சியாக கேட்டாள் மோனா. ஆமா, நீ ஏதா போய் கிளீன் பண்ணிட்டு வா, அப்புறம் மேல பேசலாம் என ஜீவா சொல்லிவிட்டு மாணவர்கள் பக்கம் திரும்பினான். மோனா ஒரு ஊரின் தலைவரின் மகள். சிறு வயதிலிருந்து எந்த ஒரு வீட்டு வேலையையும் செய்ததில்லை, செல்லமாக வளர்ந்தவள். ஜீவா கூறியது மோனாவை விட அவளின் தோழிகளுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. சார், நீங்க இவ யாருன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இதெல்லாம் மோனா செய்ய மாட்டா, அவ உங்ககிட்ட ஸ்டூடெண்டா சேர்றேன்னு சொன்னதே பெருசு, இதுல இத வேற செய்யணுமா என மோனாவின் இரு தோழிகளும் மாறி மாறி கூறினர். மோனா என்கிட்ட ஸ்டூடெண்டா சேர்றது அவ விருப்பம், ஆனா நான் அவளை சேர்த்துக்க கண்டிப்பா நான் சொன்னதை பண்ணணும், இல்லனா எப்பவே எங்கிருந்து கிளம்பலாம் என கூறிவிட்டு ஜீவா திரும்பினான். ஏய், நீங்க இந்த விஷயத்தை என்கிட்ட விடுங்க, நான் யாருன்னு சீக்கிரம் அவனுக்கு காட்டுறேன் என மோனா இரு தோழிகளிடமும் கூறிவிட்டு, நான் கிளீன் பண்றேன் சார் என ஒரு துடைப்பத்தை எடுத்து வேகமாக கிளாஸ் ரூமை சுத்தம் செய்ய தொடங்கினாள். தலைவரின் மகள் இப்படி வேலை செய்வதை பார்த்த இரு தோழிகளும் திகிலடைந்து நின்றனர். இதை கவனித்த மோனா 2 தோழியையும் வெளியே போகும்படி கட்டளையிட்டாள். மோனா எதிலும் பிடிவாத குணம் உடையவள். ஒரு விஷயத்தில் இறங்கிவிட்டால் என்ன நடந்தாலும் பின்வாங்க மாட்டாள் என 2 தோழிகளும் புரிந்து கொண்டு அந்த அறையிலிருந்து வெளியே வந்தனர். ஏய், நாம ஏன் பட்லர் கிட்ட இந்த விஷயத்த சொல்லக்கூடாது என ஒரு தோழி சொல்ல, ஆமா, மோனாவை ஒரு 0 வாங்கின ப்ரொஃபசர் கிளாஸ் ரூம் பாத்ரூம் எல்லாம் கிளீன் பண்ண சொல்றது ரொம்ப தப்பு, அதுவும் மோனா அப்பா ஒரு பெரிய தலைவர், இத பட்லர் கிட்ட கண்டிப்பா சொல்லியே ஆகணும் என இன்னொரு தோழியும் கூறினாள். மோனாவை பள்ளிக்கு அழைத்து வருபவர்தான் அந்த பட்லர். அவர் இன்னும் பள்ளியை சுற்றித்தான் இருப்பார் என நினைத்து 2 தோழிகளும் பட்லரை தேட அங்கிருந்து கிளம்பினார்கள். ஆனால் மோனா எதை பற்றியும் யோசிக்காமல் வேகமாக சுத்தம் செய்தாள். இதுபோன்ற வேலைகளை இதற்கு முன் மோனா செய்ததில்லை என்றாலும் சளைக்காமல் அனைத்தையும் சுத்தம் செய்து முடித்தாள். மோனாவின் கைவண்ணத்தில் வகுப்பறையும் கழிப்பறையும் பளபளப்பாக மின்னியது. சார், நீங்க சொன்ன வேலை முடிஞ்சது என கைகளை இடுப்பில் வைத்துக்கொண்டு யதார்த்த தொனியில் கூறினாள் மோனா. இப்ப நான் பயிற்சி ஆரம்பிக்கிறேன், நீங்க சொல்லுங்க என்கிட்ட என்ன குறைன்னு என்று அவள் அந்த அறையிலிருந்த பஞ்சிங் மிஷின் முன்னே அந்த முஷ்டி வித்தையை காட்ட ஆரம்பித்தாள். உடனே ஜீவா, கடவுளே,
போன வாட்டி மாதிரி இந்த வாட்டியும் அந்த டெஸ்டினி புக்ல கொஞ்சம் பிட் நோட்ஸ் கொடுப்பா. டெஸ்டினி புக் வந்துரு வந்துரு என்று வேண்டிக் கொண்டே கண்களை மூடி மனதில் டெஸ்டினி புக் பற்றி நினைக்க அவன் மனக்கண்ணில் டெஸ்டினி புக் வந்து வேகமாக திறந்தது. எதிரில் இருந்த மோனாவின் பெயர் டெஸ்டினி புக்கில் தெரிந்தது. அப்பாடா, இந்த பொண்ணுகிட்ட வேற ஓவரா பேசிட்டேன். புக்கு மட்டும் வரலனா என் கதை இன்னைக்கு முடிஞ்சிருக்கும். இனி டெஸ்டினி புக் இருக்கிற வரைக்கும் என்னை யாரும் அசைக்க முடியாது என்று பெருமிதம் கொண்டான். மோனா சிட்டி லார்ட் மகள், ஃபைட்டர் 1 கேட்டகரி. அவள் உடல் சக்தி வெள்ளை நீர்ப்பறவை ஆறா கொண்டவள். பலவீனம் நம்பர் 1, விரைவாக கோபமடையும் பழக்கம் கொண்டவள் என்பதால் பல சமயத்தில் தன் முழு வலிமையையும் வெளிப்படுத்த முடியாது. நம்பர் 2 என குறைகளின் பட்டியல் நீண்டது. மோனாவை பற்றிய அனைத்து தகவல்களும் ஒரு நொடியில் தெளிவாக தெரிந்தது. கடைசி குறிப்பு ஜீவாவின் கவனத்தை ஈர்த்தது. இந்த நேரத்தில் மோனா கைகளை சுழற்றி காற்றில் ரொட்டேட் செய்து அந்த வகுப்பறையில் உள்ள மெஷினில் பலமாக அடித்தாள். மோனா அடித்த சத்தம் கேட்டு ஜீவா கண்களை திறந்து வகுப்பறை தூணை பார்த்தான். 110 என்ற எண் தெரிந்தது. 110, குட் குட், நைஸ் பஞ்ச் என மெல்ல முணுமுணுத்தான் ஜீவா. சிறந்த பஞ்ச் செய்த போதும் மோனாவின் முகம் சிவந்து கோபத்தில் இருந்தது. ஒரு ராஜ்ய தலைவரின் மகள் என்பதை தன் பஞ்ச் மூலம் நிரூபித்தாள் மோனா. ஆனால் அவள் முகம் இயல்பாக மாறவில்லை. கோபமாகவே ஜீவாவை திரும்பி பார்த்தாள். ஜீவா என்ன சொல்லப் போகிறான் என ஆவலாக எதிர்பார்த்தாள் மோனா. அந்த நேரத்தில் மோனாவுக்கு ஒரு யோசனை வந்தது. அனைத்தையும் வீடியோ காட்சியாக பதிவு செய்யும் ஒரு படிகத்தை வைத்து ஜீவாவின் தவறை பதிவு செய்ய நினைத்தாள். நம் பூமியில் எப்படி கேமரா இருக்கிறதோ அதே வேலையை செய்ய அந்த உலகத்தில் ஒரு மந்திர படிகம் இருந்தது. அந்த படிகம் என்பது வீடியோ மற்றும் ஆடியோவை பதிவு செய்யும். இப்போது இங்கு நடப்பதை பதிவு செய்து விட்டால் ஜீவா எப்படியும் தவறாக ஏதாவது வழி சொல்லி மாட்டிக்கொள்வான் என்றும் அவரின் பெயரை கெடுத்து விடலாம் என முடிவு செய்தாள் மோனா. இப்ப பாக்கற நீ யாருன்னு. என்னையா பாத்ரூம் கிளீன் பண்ண வைக்கிற? உனக்கு இருக்கு என பல்லை கடித்துக் கொண்டு நிற்க திடீரென மோனாவை சுற்றி ஏதோ ஸ்பார்க் ஆவது போல் தெரிந்தது. அவள் ஏற்கனவே படிகத்தை ஆன் செய்திருந்தாள். அவள் படிகத்தை எடுத்து பார்ப்பதற்குள் ஜீவா அருகில் நின்றான். ஆக்ரோஷமாக, என்ன செய்றீங்க என மோனா கடிந்து கொண்டு கேட்டாள். ஜஸ்ட் வாட்சிங் யூ என கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு மோனாவை சுற்றி நடந்து வட்டமிட்டான் ஜீவா. மோனா விழிகளை உருட்டி அமைதியாக நின்று கொண்டிருக்க முன்னால் வந்து நெருக்கமாக நின்றான் ஜீவா. ஒரு ஆண் இவ்வளவு நெருக்கமாக மோனாவின் முன் நிற்பது இதுவே முதல் முறை. மோனாவின் முகம் சிவந்தது. இதயம் ஆவேசமாக துடிக்க தன் கோபத்தை வெளிப்படுத்துவதற்குள் யூ ஆர் நாட் வெல் என்ற ஜீவாவின் குரல் அவளை திகைக்க வைத்தது. அதை கேட்டதும் திகைத்து நின்றாள் மோனா. என்ன சொல்றீங்க? எனக்கா என மோனா வேகமாக கேட்டாள். ஆமா, உனக்கு உடம்பு சரியில்லை, உன்னதான் சொல்றேன் என மீண்டும் உறுதியாக கூறினான் ஜீவா. என்ன புரியாம பேசுறீங்க? என்னை எதுக்கு அவமானப்படுத்த ட்ரை பண்றீங்க? உங்க நோக்கம் என்ன? என்கிட்ட எந்த குறையும் உங்களால கண்டுபிடிக்க முடியல இல்லையா என கோபமாக கேட்டாள் மோனா. ஹலோ ஹலோ, நான் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் சொன்னேன், உன்னை அவமானப்படுத்தல என புன்னகைத்து அமைதியாக கூறினான் ஜீவா. எப்படி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றீங்க? உங்களுக்கு தான் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் என மோனா கடிந்து கொண்டு கூறினாள். மோனா பஞ்ச் 100 வலிமை புள்ளிகளுக்கு மேல் இருந்தது. அதனால் ஜீவா சொல்வதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீங்க என்ன சொன்னாலும் என்னால இதை அக்செப்ட் பண்ண முடியாது. என் உடம்ப பத்தி எனக்கு தெரியாதா என்ன? உங்களுக்கு தான் மூளை சரியில்லைன்னு நினைக்கிறேன் என வெறுப்பாக கூறினாள் மோனா. முட்டிக்கு மேல வலி இருக்குமே. இன்னும் சொல்ல போனா காத்து சில்லுன்னு உன் உடம்புல பட்டா உன் உடம்பு சிவக்கும், கரெக்டா என ஜீவா உறுதியாக கேட்டான். அதை கேட்டவள் உறைந்து போய் நின்றாள். உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் என மோனா திகைத்து போய் கேட்டாள். ஒவ்வொரு வார்த்தைகளையும் மோனா தவிர்க்க நினைத்தாலும் இந்த முறை ஜீவாவின் துல்லிய வார்த்தைகள் மோனாவை நிலைகுலைய வைத்தது.
இவ்வளவு நாட்கள் மோனா இந்த வலியை தாங்கிக் கொண்டுதான் இருந்தாள். அது பெரிதாக அவளை யோசிக்க வைத்ததில்லை. அதேபோல் குளிர்ந்த காற்றில் உடல் சிவப்பாக மாறும் அந்த நேரத்தில் ஒரு ஆணின் அரவணைப்புக்காக ஏங்கிக் கொண்டிருப்பாள். அவளின் இந்த ஏக்கம் கூட டெஸ்டினி புக்கில் இருந்தது. உனக்கு ஏற்படுறது வலி இல்ல மோனா, அத பத்தி புரிஞ்சுக்க உனக்கு கொஞ்ச நாள் ஆகும். நீ இப்ப கவலைப்பட தேவையில்லை. நான் இத கூடிய சீக்கிரம் சரி செய்கிறேன் என்றான் ஜீவா. மோனா 17 வயது இளம் பெண் என்பதால் இந்த தாம்பத்திய ஆசையை அவளால் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது. மோனாவின் ஹார்மோன்கள் ஆசையை தூண்டி ஒருவித வலியை உண்டாக்கும். ஆனால் அதை புரிந்து கொள்ள முடியாமல் கடந்து போக நினைப்பாள் மோனா. இதனால் சூரியன் உதிக்கும் வரை அவளின் வேகம் அபாரமாக இருக்கும். அதன் பின் குளிர்ந்த காற்று வீச ஒருவித வலியால் வேகம் குறையும். இந்த வினோதமான விஷயத்தை மோனா யாரிடமும் சொல்லத் துணியவில்லை. இந்த விஷயத்தை பற்றி தன் நெருங்கிய தோழிகளுக்கு கூட தெரியாத போது ஜீவாவுக்கு எப்படி தெரிந்தது என அதிர்ச்சியானாள். மேலும் இந்த பிரச்சனைக்கு தீர்வை கண்டுபிடிக்கவே மோனா இந்த பள்ளிக்கு வந்திருந்தாள். இது எப்படி சாத்தியம் என நினைத்துக் கொண்டிருக்க, நான் ஒரு புரொஃபசர், உன்னோட பஞ்ச வச்சு உன்னோட ஜாதகமே சொல்ல முடியும் என நிதானமாக பதில் கூறினான் ஜீவா. ஆனால் உண்மை டெஸ்டினி புக்கில் இருந்தது. அது ஒரு அற்புதமான பொக்கிஷம். ஒருவரிடம் எந்த குறை இருந்தாலும் அது அவர்களுக்கே தெரியாவிட்டாலும் இந்த புத்தகம் அதை காட்டிக் கொடுக்கும் என்பதை தெரிந்து ஜீவா பிரமிப்பில் ஆழ்ந்தான். சார், இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன், அதை மட்டும் சொல்ல முடியுமா என கர்வம் தணிந்து தயங்கிக் கொண்டு கேட்டாள் மோனா. இந்த ஹார்மோன் பிரச்சனையால் தான் மோனாவிற்கு பொறுமையில்லாமல் வெறுப்பாக, கோபமாக, வலிமையை இழந்து பலவீனம் ஆகிறாள். இதை எப்படியாவது சரி செய்ய நினைத்தாள். ஆனால் ஜீவாவால் அது நடக்கும் என அவள் கனவில் கூட நினைக்கவில்லை. மேலும் மனதில் பதிவு படிகம் அனைத்தையும் ரெக்கார்ட் செய்வதை உணர்ந்தாள். இது ஜீவாவின் தவறை வெளிச்சம் போட்டு காட்ட மோனா பயன்படுத்தியது. ஆனால் இப்போது அந்த பதிவு மோனாவின் குறையை ரெக்கார்ட் செய்திருப்பதை உணர்ந்து, அச்சச்சோ, இதை எப்படி மறந்தேன், யாருக்காச்சும் தெரிஞ்சா என்ன ஆகிறது என நினைத்து பதறிக்கொண்டு யாருக்கும் தெரியாமல் அவள் காலின் கீழே போட்டு அந்த படிகத்தை உடைத்தாள். பின் ஜீவாவை மீண்டும் தலை நிமிர்ந்து பார்த்தாள் மோனா. இந்த முறை அவளின் பார்வை முற்றிலும் புதிதாக இருந்தது. இவ்வளவு திறமை உள்ள இவரு எப்படி டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி ரவுண்ட்ல 0 எடுத்திருக்க முடியும் என்ற ஒரு கேள்விதான் மோனாவின் மனதில் இப்போது ஓடிக்கொண்டிருந்தது. பெரிய பெரிய லெஜெண்ட் எல்லாம் இப்படிதான், அவங்க யாருன்னு வெளிக்காட்டாம இருப்பாங்க போல என நினைத்து பெருமூச்சு விட்டாள் மோனா. இந்த நேரத்தில் அறைக்கு வெளியில் ஒரு கம்பீரமான குரல் கேட்டது. மோனா மேடம் என மோனாவை ஒரு நடுத்தர வயது நபர் வணங்கி பணிவாக நின்றார். மமூத், நீ இன்னும் போகலையா? இங்க என்ன பண்ற என குழப்பமாக கேட்டாள் மோனா. நான் இங்கிருந்து கிளம்பும் போது ஒரு நியூஸ் கேள்விப்பட்டு இங்க வந்திருக்கேன். யாரோ இந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒரு வர்ஸ்ட் டீச்சர் உங்களை பாத்ரூம் கிளீன் பண்ண சொன்னதை கேட்டு என்னால கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல என சொல்லிக்கொண்டு, யாருது, இவனா என கோபமாக ஜீவாவை பார்த்து கேட்டான் பட்லர் மமூத். மோனா தடுப்பதற்குள் மமூத் கோபமாக பேசத் தொடங்கினான். யார பார்த்து பாத்ரூம் கிளீன் பண்ண சொன்ன? அவங்க சிட்டி லீடரோட பொண்ணு. அவங்களுக்கு வேலை சொல்ல யாருக்கும் அதிகாரம் இல்ல. அதுலயும் நீ ஒரு வர்ஸ்ட் டீச்சர். எங்க மேடம் கிட்ட பேசவே உனக்கு தகுதி இல்ல என கையை முறுக்கி ஆக்ரோஷமாக கத்தினான் பட்லர் மமூத். இவன் என்ன எல்லாத்தையும் சொதப்பிடுவான் போல. நானே நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்க போற சந்தோஷத்துல இருந்தா இவன் வேற என கடுப்பாக நினைத்துக் கொண்டு, மமூத், நீ என்ன செய்யற? நானே ஆசைப்பட்டுதான் அவர்கிட்ட ஸ்டூடெண்டா சேர்ந்திருக்கேன். நீ ஏன் இப்ப பிரச்சனை பண்ற என மோனா கால்களை கோபமாக மிதித்துக் கொண்டு கூறினாள். என்ன மேடம் சொல்றீங்க? நீங்க தான் இவனை சூஸ் பண்ணுனீங்களா? என்னால நம்ப முடியலையே. உங்க திறமைக்கு இவனால ஈடு கொடுக்க முடியும்னு நீங்க நம்புறீங்களா என மமூத் கோபமாக சொல்லிக்கொண்டு ஜீவாவை பார்த்து, எங்க மேடம் உன்னோட ட்ரைனிங்ல இருந்து ரிலீஸ் பண்ணு.
அப்படியே நீ பண்ணுனதுக்கு இப்பவே மன்னிப்பு கேளு. உன்னால ஒரு ஸ்டூடெண்ட் செத்து போனது கூட எனக்கு தெரியும். என்கிட்ட உன் வேலையை காட்ட நினைக்காத என புருவத்தை உயர்த்தி கோபமாக கூறினான் மமூத். ஜீவா எந்த ரியாக்ஷனும் கொடுக்காமல் அமைதியாக நின்றான். அதை பார்த்து மேலும் கோபமான மமூத் கண்களை உருட்டி, நீ இடம் தெரியாம மோதற. எங்க மேடம் சாதாரண ஆள் இல்ல, ஆனா நீ ரொம்ப சாதாரண ஆள். ஒழுங்கா நான் சொன்னதை நீ செய்யலேனா இந்த பிரச்சனைய நேரா பிரின்சிபால் கிட்ட கொண்டு போயிருவேன். உன் வேலை போகும், மானம் போகும் என மமூத் பேசிக் கொண்டிருக்க மோனா குறுக்கிட்டு, மமூத் என்ன உனக்கு பிரச்சனை, ஏன் புரியாம பேசிக்கிட்டு இருக்க என கையை பிடித்து இழுத்தாள். மேடம் என்ன மன்னிச்சிருங்க, என்னால இத பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. உங்களை வேலை வாங்கணும்னு என்னால எப்படி சும்மா விட முடியும் என மமூத் சொல்லிக்கொண்டு கீழே பார்த்தான். பதிவு படிகம் சுக்கு நூறாக உடைந்திருந்தது. அதை பார்த்த மமூத், மேடம் இந்த படிகத்தை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா இங்க ஏதோ தவறா நடந்திருக்கு, அதை இந்த ஜீவா மறைக்கிறான் என்று மமூத் தவறாக புரிந்து கொண்டான். மமூத் முகம் ரத்தம் கொதித்தது. சிங்கம் போல் கர்ஜனை செய்து கொண்டு, என்னோட மேடம் நீ என்ன பண்ணுன, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. காற்றில் சக்தி வாய்ந்த ஒளியை உண்டாக்கி முன்னால் மமூத் நிற்க நிலநடுக்கம் வந்தது போல் அதிர்ந்தது நிலம்.